நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. ஸ்டண்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவ்வளோதான், படம்லாம் வேற லெவலில் தெரிக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய கலை மேலே மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கார். ஸோ இன்னைக்கு வருகை தந்திருக்கீங்க, எங்கள் படத்தில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்க. மிக்க நன்றி மாஸ்டர். உங்களுக்கு படுறேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த பஸ்ஸை ஓட்டுன அந்த ஸ்டண்ட் டிரைவரைனா ப்ளீஸ் மேடைக்கு வாங்கினா. எந்த ஒரு ஆடியோ லான்ச் மேடையும் இந்த மாதிரி ஸ்டண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அவங்களே மேடையில் கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்ததா நம்ம எங்கேயுமே பார்க்கல. அக்யூஸ் படத்துடைய இசை வெளியீட்டு விழா மேடையில் மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஆம்ப்ரோஸ் அண்ணா ஒரு பெரிய பெரிய கைத்தட்டு, எவ்வளோ கைத்தட்டினாலும் பத்தாது நம்மளுடைய ஆம்ப்ரோஸ் அண்ணா அவர்களுக்கு. அப்படியே பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னா வாழ்த்துக்கள். சேஃபாக எல்லாருமே பண்ணியிருக்கீங்க, அதுதான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்மளுடைய ஏஎல் உதயா அவர்கள் மற்றும் ப்ரொடியூசர் சேர்ந்து ஆம்ப்ரோஸ் அண்ணாக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஒரு சின்ன அன்பளிப்பு, டோக்கன் ஆஃப் லவ். ஸோ இந்த அழகான ஸ்டேஜில் வழங்கப்படுகிறது. அவருடைய அந்த ஹார்ட் ஒர்க்கு, அவருடைய டெடிகேஷனுக்காக இந்த அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கப்படுது. தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். அதாவது பயங்கர எமோஷன் ஆகிட்டாங்க எனக்கு ஒரு பெரிய வீடியோ போட்டு. ஏன்னா எவ்வளோ ஸ்டண்ட்ஸ் பண்ணாலும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருக்கும். இப்போது இவர் பண்ணவரை முன்னாடி கூட்டு வச்சு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காட்டினோடனே உண்மையிலேயே நெஞ்செல்லாம் இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி பயங்கர எமோஷன் ஆகிட்டேன். தேங்க்யூ அக்யூஸ்ட் டீமுக்கு. அக்யூஸ்ட் நம்பர் 1 நம்ம உதய் சாருக்கு தேங்க்யூ. அதாவது இவ்வளோ பெரிய அப்ரிஷியேஷன். அதை இப்போது நீங்கள் பண்ண அந்த ஒரு பஸ்ஸு தான் பார்த்தீங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவர் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அஃப்ரோஸ்ங்கிற ஸ்டாண்ட் 25 வருஷத்தில் ஒரு 500-600 கார் டோப்பல் பண்ணியிருப்பார். நீங்கள் எங்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 10-15 மங்காத்தா படம், வேலாயுதம் படம், இந்த படத்தெல்லாம் நிறைய ஒரு ஜில்லா. அப்புறம் ஒரே ஒரு படத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இவருக்கு தான். அச்சம் என்பது மடமேடான்னு நினைக்கிறேன். ஒரு படத்தில் ஒரு ஜம்ப் பண்ணணும், பட் எல்லாருமே கொஞ்சம் ஹரியாக அந்த இடத்த முடிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால வெரி ஏர்லி மார்னிங் ஒரு ட்வைலைட்டில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸை ரெடி பண்ணி நாங்கள் பண்ணினோம். கரெக்டாக அந்த பெல்ட்டு, அந்த ஒரு வண்டி ஜம்ப் ஆச்சு. இதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஜம்ப் பண்ணிட்டார். பட் அந்த ஜம்ப் நடந்தப்போ வண்டி போய் இடித்து அது உள்ள லாக் ஆகிட்டார், கொலாப்ஸ் ஆகிட்டார். அந்த மூமெண்ட் என்னால் சொல்லவே முடியலை. ஏன்னா என்னால் அவருக்கு அந்த லாக் ஆகிருந்த அந்த அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ண முடியல. வண்டியிலேருந்து டீசல்லாம் லீக் ஆகிடுச்சு. அந்த ஒரு மூமெண்ட் இவர் கொலாப்ஸ் ஆகிட்டார். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பக்கத்தில் இருந்த ஒரு கத்தி வச்சு அந்த பெல்ட்டெல்லாம் கட் பண்ணி அவரை வெளியே இழுத்துட்டு வர முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு நம்மளே ஒரு மசாஜெலாம் பண்ணி அவரை ரெக்கவர் பண்ண வேண்டியதாகிடுச்சு, அந்த ஒரு சிச்சுவேஷன். ஸோ எப்போவுமே இந்த கார் ஜம்ப் நடக்கிறத லைவில் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் பீட்டு ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கும். அது பார்த்து அவங்க அதை ஃபுல்லாக வீடியோ பண்ணியிருக்கேன். எனக்கே இது தெரியாது, நான் இப்போ தான் சர்ப்ரைஸாக பார்த்தேன். தேங்க்யூ இந்த டீமுக்கு. இப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு இங்கே ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்ததுக்கு நன்றி உதய் சார் அண்ட் அக்யூஸ் டீம், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதை பற்றி பேசுவோம். நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. அக்யூஸ்ட் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களை வாழ்த்தி சிறப்பித்து கொண்டிருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு முரளி ராமநாராயணன் சார் அவர்கள், மூத்த தயாரிப்பாளர்கள் ஒருவரான அண்ணன் KR அவர்கள், அண்ணன் ஏஎல் அழகப்பன் அவர்கள், அதுபோல் பெப்சி சங்கத்தின் தலைவர் RK செல்வமணி சார் அவர்கள், அதேபோல் இயக்குனர் பாண்டியராஜன் சார் அவர்கள்,
அதேபோல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் தமிழ்மணி அண்ணன் அவர்கள், அண்ணன் பெரும்பாக்கம் ராமச்சந்திரன் அவர்கள், அண்ணன் பழனிவேல் அவர்கள், அண்ணன் முரளி சார் அவர்கள், அண்டு ஜெய்சீலன் அவர்கள், அனைத்து சுரேஷ் சார் அவர்கள், தாய் சரவணன் அவர்கள், அதுபோல் இங்கு எங்களை பின்னாலேருந்து இயக்கி கொண்டிருக்கார் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஏஎல் விஜய் சார் இயக்குனர் அவர்கள், அவருக்கும் அனைவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த அக்யூஸ்ட் டீம் சார்பாக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்த அனைத்து நடிகர் சங்கத்தை சார்ந்தவங்களாகட்டும், தயாரிப்பாளர் சங்கம் சார்ந்தவர்களாகட்டும், தயாரிப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்த அக்யூஸ்ட் படத்தின் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூல காரணம் என்று ஒன்று சொன்னால் அது ஏஎல் உதயா தான். அவர் தான் இது இந்த படத்தினுடைய ஆக்கம் எல்லாமே சொல்லலாம். இப்போது டைரக்டர் பிரபு சீனிவாசன் சார் இருக்காங்க, டிஓபி இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, எல்லா நடிகர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி வரக்கும், படம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கும் அனைத்துக்கும் உதயா ப்ரோ அவர்களே காரணம். அதனால் முதல்ல அவரையும் சேர்த்து நான் வரவேற்பதிலும் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனது சார்பாக, இந்த அக்யூஸ்ட் திரைப்பட குழுவின் சார்பாக மீண்டும் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஒரு படம் வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் கேஆர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் ப்ளீஸ் மேடைக்கு வந்து அக்யூஸ் படத்தை பற்றின சில வார்த்தைகள் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கணும், எங்கள் டீமை நீங்கள் வாழ்த்தணும்னு கேட்டுக்கிறோம் சார். இணைச் செயலாளர் அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்களையும், அந்த சகாதேவன் அண்ணன் அவரையும் வருக என வரவேற்கிறேன். தயாரிப்பாளர் தங்கவேல் சார் மேடைக்கு. அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லி. அது முக்கியமாக முதல் ரோவில் உட்காந்துருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இது ஒரு வித்தியாசமான ஃபங்க்ஷன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஏன்னா வெளியில் வந்து பல விதமாக பேசினாலும் இந்த கலைத்துறைன்னு சொல்லும்போது எல்லோரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து தான் ஆகணும். அதுதான் ஃபைனல் டச். ஏன்னா மற்றவங்க நினைக்கலாம் அங்கே கருத்து வேறுபாடு, அது இது எங்கே பிரச்சனை இருக்குது, செல்வமணி அது சொன்னார், இவர் இது சொன்னார், இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் அது சொன்னாங்கன்னு சொல்லி அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் மாதிரி ஒன்று நடக்கும் ஒரு காலகட்டத்தில். ஒன்று நம்ம அந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதில் நம்ம இருக்கணும்னு நினச்சோம்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லும்போது சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும். அதனால் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அது சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக நம்ம நினச்சோமான்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல இதுக்கு உதயா வந்து இன்விடேஷன் கொண்டு வந்தார் வீட்டுக்கு. யூஸ்வலாக நான் உதயா நிறைய ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு, வந்து கூப்பிட்டதும் கிடையாது, நானும் போனதும் கிடையாது. அவங்க அப்பா அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் ஒன்றா இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம். என்னை விட கொஞ்சம் ஒரு சீனியராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அழகப்பன் அவர்கள். ஆனால் பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும், அதாவது இப்போ இல்லை பல வருஷமாக இருக்கார். ஆனால் சினிமா மேலே நல்ல மோகம்.
எப்படியும் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கார். ஆனால் இன்றைக்கி ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. அந்த மெச்சூரிட்டி வந்து அந்த பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ரியாக்ஷனாக இருந்தாலும் அந்த டைலாக் டெலிவரியாக இருந்தாலும் சொல்லி இப்போ பக்கா ஆர்டிஸ்ட்ன்றது நம்ம சொல்லணும். ஏன்னா முகஸ்துதிக்காக நம்ம பாராட்ட முடியாது. அந்த விஷயத்தில் உதயாவுக்கு வந்து இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் இந்த படத்தில் இருந்து ஆரம்பிக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் பார்க்காத ஒரு விஷயம் இந்த மேடையில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்த உடனே அது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது, அவங்களுக்கு உண்மையிலே என்னுடைய பாராட்டுகள். எல்லா க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு, காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள மரியாதை பண்ணி அவங்கள அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் நிகழ்ச்சி தொடங்கினாங்க பாருங்கள். அதுக்கே உங்களுக்கு 100% பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். ஏன்னா பொதுவாக இந்த எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைப்பாங்க பாராட்டணும், அவங்கள சொல்லணும், பேர் சொல்லணும்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய ஆளுங்களும் அது வந்து கடைசி நேரத்தில் என்னென்னா அந்த டென்ஷனில் வந்து எல்லாம் மறைஞ்சு அப்புறம் என்ன சொல்லலை ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி. ஆனால் அது இல்லாமல் கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது பண்ணது வந்து உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. அதே மாதிரி மறைந்த நடிகர் நம்ம ராஜேஷ் அவர்கள் வந்து உண்மையில் நல்ல என்னுடைய படத்துலேயும் நடிச்சிருக்காரு. நல்ல அருமையான நண்பர். நானும் அவரும் சமீபத்தில் இப்போ தான் கவுண்டமணி ஒய்ஃபு இறந்தப்போ நல்லா நடந்து நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். ஸோ இது வந்து யாரும் சொல்ல முடியாது எது எப்போ வரும்னு சொல்லிட்டு. அவருக்கும் அஞ்சலி செலுத்தினது இந்த நேரத்தில் வந்து அதையும் வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அப்புறம் இங்கே பாட்டு மியூசிக் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது உதயா, நல்லா அமைஞ்சிருக்கு. உனக்கு இன்னும் தெரியல, இந்த படத்தில் ஒன்று வந்து அமைஞ்சிருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது. அந்த முதல் பாட்டே வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயின் அதே மாதிரி சில சாயலில் பார்க்கும்போது நமக்கு த்ரிஷானுடைய தங்கச்சி மாதிரி இருக்காங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா இது முதல்ல அவங்க பேர் மேடையில் கூப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணது வந்து அஜ்மல் தான் கை தட்டினார் ஃபஸ்ட்டு. அதனால் நல்ல உண்மையிலே வந்து அவங்க வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, அவங்களுடைய முக சாயலும் நல்லா இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது, பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா முரளி இங்கே வந்திருக்காரு, சங்க தலைவரும் வந்திருக்காரு. அவருக்கு எல்லா விஷயங்களும் அவங்க அப்பா காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். நல்லது கெட்டது எல்லா விஷயமே அவருக்கு தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் படம் எடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தி அது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த உண்மையில் அந்த ப்ரொடியூசரையும் 2-3 பேர் இருக்காங்கன்னாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு எல்லாம் என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி வந்து வாழ முடியும். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அவங்களும் கலந்துக்கிட்டு நல்ல தெம்பாக இருக்காங்க. ஃபைனான்ஷியலாக சவுண்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிச்சுருக்காங்க. அதுவும் பணம் இருந்தால் ஒரு ஷெட்யூலில் முடிக்கலான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு பிளானிங் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் அந்த கோஆர்டினேட் பண்ணி அந்த ஷெட்யூல் பிரேக் டவுன் போட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்த்து பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அதில் டைரக்டர் வந்து பாராட்டி தான் தீரணும். ஏன்னா அவர் தான் அதுக்கு மெயின் கேப்டன். அதை ஷிப் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அவருடைய டேலண்ட் இது வந்து அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சொன்ன விஷயத்தில். அப்புறம் மாஸ்டரை பற்றி சொல்லவே வேண்டாம், பல வருஷமாக இருக்கார். ஆனால் உண்மையிலே வந்து நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சு அந்த ஷார்ட்டெல்லாம் இப்படி எடுத்து இப்படி பண்ணாங்கன்னு நம்ம சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்து நமக்கே வந்து ஒரு அதிர்ச்சி. அந்த மாஸ்டர் சொன்னது கரெக்டு. அது பார்க்கும்போது இது உண்மையிலே வந்து இதெல்லாம் மக்கள் கூட பார்த்தாங்கன்னு சொன்னால் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது, நம்ம ஈஸியாக ரசிச்சுட்டு போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க, உயிர் கொடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது வாயில் சொல்கிறது நேரில் பார்க்கும்போது உண்மையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா இப்போது காலங்களில் என்ன போச்சுன்னா, முன்னெல்லாம் பாட்டு நிறையா இருக்கும், ஃபைட்டு வந்து 1-2 தான் வைப்பாங்க. ஆனால் இப்போ அந்த ஸ்டைலெல்லாம் மாறி போச்சுன்னா சாங்ஸ் எல்லாம் மாண்டேஜில் மட்டும் சில சாங்ஸை விட்டு போடுறாங்களே தவிர இப்போ ஃபைட்ஸு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஃபைட்ஸுக்கு தான் முக்கியத்துவம். ஃபைட்ஸ் இருந்தால் தான் இப்போ நார்த் இந்தியன் ரைட்ஸ் வாங்கணும்னு சொன்னாலும் ஃபைட் இருக்கான்னு கேட்பாங்க, எத்தனை ஃபைட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. ஸோ இப்போ அந்த ஃபைட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம், படத்துக்கும் முக்கியமாக இருக்குது, அதே நேரத்தில் வியாபாரத்துக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து கரெக்டான மாஸ்டர் செலக்ட் பண்ணார் பாருங்கள். டைரக்டரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, உதயாவும் சரி, எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இப்படி பல விஷயங்கள், அதாவது
ஒவ்வொரு டெக்னீஷியனையும் தனித்தனியாக பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது, அதனால் மன்னிக்கணும். அதனால் இந்த படத்தை வந்து மனசார நான் சொல்கிறேன், நல்ல வெற்றி படமாக வரும், ப்ரொடியூசருங்களுக்கும் லாபம் வரும். லாபம் வர்றது மட்டும் இல்லாமல் உடனடியாக திரும்ப நீங்கள் உதயாவை வச்சு இன்னொரு படம் ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். அப்போ தான் அது உண்மையான சக்ஸஸாக நம்ம ஏற்றுக்க முடியும். இல்லைன்னு ஏதோ வந்தோம், ஏதோ படம் எடுத்தோம், ஏதோ வந்தது போச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு 2-3 படம் வந்ததுன்னு சொன்னோம்னா நிச்சயமாக உதயாவும் வந்து பெரிய நடிகர் லிஸ்ட்டில் வந்து நிற்பார்ன்றது தான். ஏன்னா என்னுடைய நண்பருடைய பையன்றதை விட என்னுடைய பையன் மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கும் அழகப்பனுக்கு வந்து அந்த நட்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் வந்து செல்வமணி வந்த பிறகு எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆகிப்போச்சு. சரி, தலைவர் வந்திருக்காரு, செல்வமணி வந்திருக்காரு, நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஒரு சந்தோஷம். ஆகவே இந்த வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஆஹா, அப்படியே நாங்களாம் சின்ன வயசுக்கு போன மாதிரியே இருந்தது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகேண்ணா, நோ டென்ஷன். சரிண்ணா. ஓகே. ஆர்டிஸ்ட் மேலே வரும்போது ஆடியோ வேணாம், நானே பேசுகிறேன். நன்றி. ஓகேண்ணா. அடுத்ததான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய திரு பிரபாகரன் அவர்கள். பிரபாகரன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய முதல் படம் இந்த அக்யூஸ் திரைப்படம். கன்னடாவில் மிக சிறந்த வில்லனாக வலம் வந்துட்டுருக்காரு. அக்யூஸ் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேடில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. சாதாரணமான ஆள் இல்லை, கேங்ஸ்டராக வந்து இருக்காரு நம்மளுடைய பிரபாகரன் அவர்கள். மேடைக்கு வாங்க பிரபாகர், ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. அடுத்ததாக இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய திரு ஸ்ரீதர் அவர்கள். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து ஸ்ரீதர் காலடி எடுத்து வைக்கக்கூடிய முதல் படம். ஸ்ரீதர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேடைக்கு வாங்க அண்ணா. சென்டர் என்ன ஓகேவா? அங்கிருந்து பேசலாமா? ஓகே, இன்னொரு மைக் கொடுங்க. ஸோ உங்கள் 3 பேரில் யாருங்க அக்யூஸ் நம்பர் 1? அக்யூஸ் நம்பர் 1 இவருங்க. அது ஏங்க பக்கத்து மாநிலத்தவருன்னு அவர் மேல பழிய போட்டீங்களா? இந்த படத்துல நான் எஸ்ஐ நடிச்சிருக்கேங்க, சப் இன்ஸ்பெக்டர். சரி, போலீஸ். ஓகே. ஸோ படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். சரி, குட் ஈவினிங் எவ்ரிவன். First of all, I'll congratulate Udaya sir for Silver Jubilee in the industry. It's not very easy thing to travel 25 years in this competitive industry, and you are doing, and your passion and you are pursuing your passion is not easy thing. I respect you for this, and I wish you all the very best for this cinema, bring you a big success. That's one thing. And one more thing, I would say Director Prabhu Srinivas sir, you are the one introducing me here. Thank you so much for you believe in me and give me the opportunity to act as a villain in this movie. Thank you so very much, sir. And the most lovable person I traveled in this cinema is Silva Master. I don't know where you are sitting. I love you, Master. You are the one, I think I have spent a lot of time with you in the fight scene, everything. The tips, the motivation, the inspiration you gave me was wonderful, and I definitely follow your words, and definitely I follow that, and great respect to you, sir. Thank you so very much. And Ajmal sir, thank you very much. And one more thing, I just asked, beg your pardon, I'm sorry, Udaya sir, I hurted you in the fight scene. I'm so sorry, but you took it in a very sportive way, and you motivated me instead of expressing your pain. Thank you so very much. And Danny bro, he is here with me from the day one, I think. We traveled together. Thank you so very much. And all the cast and crew of this movie, I love you all for the great opportunity here. And
One thing I want to mention is executive producer Siva sir. You are the one I talked so much, but you speak very, very few words with me. But still, thank you so very much. You've taken care of me. And I should thank my wife, Sirija. She was the one inspired me. And my son, Avish, and everybody. Thank you so very much. And I wish this movie will do wonders. And I request press, media, and everybody here, please support us and make this film a very big hit. Thank you so very much. Thank you. செக். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அப்பா உங்களுக்கு வணக்கம்ப்பா. அண்ட் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்கீங்க, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரபு சீனிவாஸ் டைரக்டர் சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் த கான்ஃபிடென்ட். தேங்க்யூ சார். நான் வந்து ஆக்சுவலி ஹோமரியா சாங் வந்து 25 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்கு ரம்பா மேடமுக்கு விஜய் டிவியில் கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்துட்ட பிறகு ஷூட்டிங் முடிச்சிட்ட பிறகு டக்குன்னு கூப்பிட்டாரு சார் லொக்கேஷனுக்கு வாங்க. அப்போ பயங்கர குடுமையெல்லாம் இருந்தது. குடுமி, லாங் ஹேர், தாடியெல்லாம் வச்சேன். ஷூட்டிங் ஸ்பாட் போனால் உதய சார் பார்த்தேன். உதய சார் வந்து ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். அவர் கை கட்டின்னு அப்படியே நிற்கிறாரு. ஸ்டார்டிங் கை கட்டினாரு, இப்போடும் கை கட்டிகிட்டே இருக்கிறாரு. சார் தேங்க்யூ ஸோ மச். அந்த படக்கம் வந்துருச்சு. இப்போ நான் எங்கே போனாலும் நானே கை கட்டிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்ரிபடி இஸ் ரெஸ்பெக்டிங் ஃபார் இட். அண்ட் உதய் ப்ரோ நாங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ 25 இயர்ஸ் செலிப்ரேஷன் அந்த சாங்குக்கு. அண்ட் உதய் சார் வந்து 25 இயர்ஸ். அதுக்கப்புறம் I really respect you and love you, Uday bro, and thank you for this opportunity. And Ajmal bro, thank you so much. நம்மலாம் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். எல்லாம் சொல்லுவாங்க ஷூட்டிங் பண்ணால் புது கூட்டம், புது ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இது ஒரு ஃபேமிலியாக இருந்தது. அண்ட் பன்னீர் சார் அண்ட் ராஜா சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் மேடம், தேங்க்யூ ஸோ மச். யூர் லுக்கிங் வெரி பிரிட்டி. உங்களை வந்து எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ எம் த லாஸ்ட் ஒன். யூ ஆர் லுக்கிங் வெரி பிரிட்டி. தேங்க்யூ 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 ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பிரபாகர் சார், உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் பயங்கர லெவலில் இருந்தது. பிரபாகர் வந்து எல்லாம் இங்கிலீஷில் பேசிட்டாரு, நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். உங்களெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு பிரபாகர் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். எங்களோட கடினமான உழைப்பை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற இந்த ஊடகத்துறைக்கு முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே திரைத்துறை சேர்ந்த நிறைய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட வரலாறு தெரியாது. அதை இன்னும் மேலும் மேலும் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அக்யூஸ்ட் இந்த படத்தில் நான் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். இந்த கதாபாத்திரத்துக்கு மிகப்பெரிய கலைஞர்கள் தேர்வு செஞ்சிருந்த நிலையிலையும் என்மேல் நம்பிக்கை வச்சு திரு உதயா சார் அவர்களும் இந்த படத்தோட இயக்குனர் பிரபு சார் அவர்களும் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகலன்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு இந்த இடத்துல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு வர காரணமாக இருந்த எனது நண்பர்கள் செந்தில் சார் அவர்களுக்கும் சூர்யா சார் அவர்களுக்கும் மற்றும் என் குடும்பத்தினருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் 3 பேருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ தேட்டரில் படம் ரிலீஸ் ஆன பிறகு எப்படியும் பிஸி ஆகிடுவீங்க இன்டர்வியூஸ் கொடுக்குறதுல. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க, வாழ்த்துக்கள். அண்ட் ஒன் மோர் திங். அண்ட் ஆனந்த் பாபு சார் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சச் எ இன்ஸ்பிரேஷன் சார். உங்கள் டான்ஸ் எல்லாம் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் சார். ஸோ ஹானர் டு சிட் நெக்ஸ்ட் டு ஆனந்த் பாபு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு முக்கிய கீ ரோலில் நடித்திருக்கக்கூடிய தீபா பாஸ்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவரோடு இணைந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய சுபத்ரா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸோ சுபத்ரா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அது பயங்கரமாக நச்சுன்னு உட்கார மாதிரி தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து இப்போது அக்யூஸ் படத்துலையுமே வந்து ஒரு சிறப்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ சுபத்ரா அவர்களும் தீபா அவர்களும் மேடையில் இருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ
இந்த படத்தில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்கீங்க? ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. பெண்கள்ன்றதால யார் அக்யூஸ்டுன்றதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன், அதனால நீங்கள் மற்ற விஷயங்கள். நானும் ஒரு விதமான அக்யூஸ்டு தான் இதில். ஓ, தப்பாக நினச்சிட்டேங்க சார், நீங்கள் நல்லவன் நினச்சிட்டேன் நான். எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவளாகவே இருக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இன்னும் லவுடாவா? ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆடியோ லான்ச்சில் தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஒரு வெப் சீரிஸில் நானும் உதயா சாரும் வந்து ஒர்க் பண்ணோம். அன்றைக்கி அவர் சொன்னார், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் சொன்னதை வந்து நிறைவேற்றினதுக்கப்புறம் நான் இங்கே நின்று பேசிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி உதயா சார். ஏன்னா நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் இங்கே இல்லை. அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டியது வந்து டைரக்டர் பிரபு சார். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து நிறைய ஆக்டிங்கில் நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் தான் வந்து எனக்கு டீச் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். மற்றபடி என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ், அவங்க இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதய் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. தென் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய ஜபங்கள்லாம் வந்திருக்கீங்க, எல்லோரும் முன்னாடியும் பேச எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிடச்ச எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டு. நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த பட பூஜை தான் எனக்கு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணதே அன்றைக்கி. ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்தில் ஒவ்வொரு சீன் பண்ணும்போதும் எனக்கு டைரக்டர் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு சீனுக்குமே எனக்கு மோட்டிவேஷன் பண்ணியிருந்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். தென் உதயா சார் எனக்கு எப்படி சொல்வார்னா, உண்மையிலே நீங்கள் வந்து எனக்கு அக்கா மாதிரியே பண்ணீங்கன்ட்டு ஒவ்வொரு சீன்லேயுமே எனக்கு சொல்வார். அவருக்கு அக்காவாக தான் பண்ணியிருக்கேன், நிஜமாகவே அக்கா மாதிரியே பண்ணீங்க. அந்த அளவுக்கு எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹீரோயின் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ படம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 2 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சுமையா உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளுடைய நட்புங்கிறது வந்து பல வருஷமாக நீடிச்சிட்ருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க. இந்த இடத்துல நீங்கள் சொன்னது ரொம்ப நன்றி. சின்ன திரையில் வளம் வந்துட்டு வந்து இப்போ பெரிய திரையில் பல படங்களில் அப்படியே 1 by 1 பண்ணிகிட்டே இருக்கீங்க. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். தீபா ஆல்ரெடி நிறைய படங்களில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சுமையா. சுமையாவோட அவங்க ஹஸ்பண்ட் படத்தில் கூட நான் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததும் அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க, நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருமே வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு சினிமா துறையில் தனியாக வந்து நின்று பெரியாள் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கடினம். அதை விட கடினம் என்ன தெரியுமா? சினிமா குடும்பமாக இருக்கிற அந்த குடும்பத்திலேருந்து வெளியில் வந்து தனியாளாக மிகப்பெரிய அளவில் வர்றது அப்படின்றது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சினிமா துறையை சேர்ந்த குடும்பத்திலேருந்து வந்தாலும் அந்த லெகசியை கொஞ்சம் கூட தொடாமல் தன்னுடைய சொந்த காலில் நின்று ஒரு நடிகராக சிறந்த நடிப்பை, இயல்பான நடிப்பை அவர் நடிக்கிற படங்களில் வெளிப்படுத்தி நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூட ஒரு ப்ரொடியூசராக வலம் வர ஆரம்பித்த திரு ஏஎல் உதயா அவர்கள் இப்போது 25 வருடத்தை வந்து தொட்டிருக்காங்க அப்படின்றத வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 வருஷம் ஆயிடுச்சா? அவரை பார்த்தாலே இன்னும் 25 வயசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து 25 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு மலைப்பான கேள்வி தான் எழுது. இதை மிகைப்படுத்தி சொல்லணுன்றது கிடையாது. சாரை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயந்தான். ஸோ அப்படிப்பட்ட அவருக்காக ஒரு அழகான ஏவி அவருடைய பயணத்தை பற்றி நாங்கள் வந்து தயார்படுத்தி வச்சுருக்கோம், அதை நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கூடவே கூடாது, அதை நீங்கள் போடவே கூடாது, அப்படிலாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார். அவருடைய பேச்சு இந்த படத்தில் முழுக்க கேட்டோம், இந்த விஷயத்தில் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ ஏஎல் உதயா அவர்களை பற்றின அவருடைய திரை பயணம் பற்றின 25 வருட காலத்தில் அவர் தாண்டி வந்த அந்த பாதையை பற்றின ஒரு அழகான ஏவியை இப்போ பார்க்கலாம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா?
உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.